பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட்டு வர அஸ்வின் புதுசா பிராக்டிஸ் பண்ணிட்டு வராரு. ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னரான அஸ்வின் இடது கையில பந்து வீசி பேட்டிங் செஞ்சு திடீர்னு லெக் ஸ்பின் வீசி பல பரிசோதனைகளை செஞ்சுட்டு வராரு. பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல இந்தியன் டீம் முதல் டெஸ்ட் போட்டியில 130 ரன்கள் வித்தியாசத்துல இன்னிங்ஸ் வெற்றி அடைஞ்சாங்க. இப்போ 1-0 லீடிங்ல இருக்காங்க. இந்த டெஸ்டோட முதல் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்ஸும் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்து 5 விக்கெட்ஸ் வீத்திருக்காரு அஸ்வின். டெஸ்ட் போட்டிகளை எப்போதுமே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்த மேட்ச்ல முதல் விக்கெட் எடுக்கும் போது இந்திய மண்ணில் 250 டெஸ்ட் விக்கெட்ஸ் வீத்தி புதிய சாதனை பண்ணாரு. முதல் டெஸ்ட்ல ஜெயிச்ச இந்தியா ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில நவம்பர் 22 அன்னைக்கு விளையாட போகுது. அது டே நைட் மேட்சா விளையாட போறாங்க. அந்த போட்டிக்கு பயிற்சி செய்ய இந்தியன் டீமுக்கு போதிய கால அவகாசம் இல்ல. பிங்க் நிற பந்தை பயன்படுத்தி நடக்க போற அந்த டெஸ்ட் போட்டிக்கு சிறப்பான பேட்டிங் மற்றும் பவுலிங் பயிற்சி தேவைப்படுது. பிங்க் நிற பந்தோட செயல்பாடு வேற மாதிரி இருக்கிறதால அதுக்கு வீரர்கள் பழக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனால இந்திய வீரர்கள் முதல் டெஸ்ட் போட்டிக்கு முன்னாடி இருந்தே பிங்க் நிற பந்துல அதிக நேரம் பயிற்சி பண்ணிட்டு வராங்க. ஆனா அஸ்வின் பிங்க் நிற பந்துல வேறு வகையில விசித்திர பயிற்சிகளை மேற்கொண்டாரு. முதல் டெஸ்ட் போட்டி எப்போ பயிற்சி செஞ்ச அஸ்வின் திடீர்னு லெக் ஸ்பின் வீசினாரு. ஆஃப் ஸ்பின்னரான அவரு லெக் ஸ்பின் பயிற்சி செஞ்சு அதுல ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றாரு. முதல் டெஸ்டோட ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு தடவை லெக் ஸ்பின் போட்டு பேட்ஸ்மேனை குழப்பினாரு. அதுக்கப்புறம் அந்த பரிசோதனையை அதிகம் தொடரவே இல்லை. அதே மாதிரி ஒரு தடவை பயிற்சியில இடது கை பேட்டிங் செஞ்சு வியப்பை ஏற்படுத்தினாரு. சில பேர் ரிஷப் பந்தை விட சிறப்பா பேட்டிங் செய்யறான்னு சொல்லி பண்ட கலாச்சாங்க. முதல் போட்டிக்கு அப்புறம் பிங்க் நிற பந்துல பயிற்சி மேற்கொண்ட அஸ்வின் இடது கையில பிராக்டிஸ் பண்ணாரு. ஸ்ரீலங்காவுடைய முன்னாள் வீரர் சனத் ஜெயசூரியா மாதிரி இடது கையில பந்து வீசினாரு. அது அஸ்வினுக்கு சரியா அமையல. அஸ்வின் கடந்த காலத்துல TNPL தொடர் மற்றும் IPL தொடர்கள்ல இந்த மாதிரி பரிசோதனை முயற்சிகளை பண்ணிருக்காரு. இந்த பரிசோதனை முயற்சிகள் அவரோட இயல்பான ஆட்டத்தை பாதிக்காம இருக்கணும்ன்றது தான் ரசிகர்களுடைய கவலையா இருக்கு.